தமிழகத்தில் மக்கள் முன்னேற்றத்தினுடைய கூட்டணியாக 25 அரசியல் கட்சி தலைவர்கள், இந்து இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் ஒருங்கிணைந்து தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளோம். இந்த தேர்தல் கூட்டணியாக இந்து திராவிட மக்கள் கட்சியின் முத்திரையர் அரசியல் களம் KPM ராஜா தலைவர் அவர்கள், தாய்மொழி முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் சிவசக்திவேல் பாண்டியன், தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் மாநில தலைவர் மாரியப்பன் அவர்கள், ஐயன் திருவள்ளுவர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சந்திரசேகர் ஐயா அவர்கள், இந்திய ஜனதா பார்ட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ex-MLA ராஜேந்திரன் அவர்கள், விஸ்வ தமிழ் கழகம் சுடலைமுத்து அவர்கள், வீரத்தியாகி விஸ்வநாதன் தொழிலாளர் கட்சி திருவண்ணாமலை செல்வம் அவர்கள், மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சி திண்டுக்கல் ராமமூர்த்தி அவர்கள், மீனவ சங்கம் துரை மகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டமைப்பிலே கலந்து கொண்டு, மற்றும் இந்திய இயக்க தலைவர்கள் தமிழகத்திலே 10க்கும் மேற்பட்ட இந்திய இயக்க தலைமைகள், நந்தி சேனை, இந்து பறையர் முன்னேற்ற கழகம், இந்து பாரத் சேனா, 10க்கும் மேற்பட்ட இந்து இயக்கங்களும் இதிலே பங்கேற்று தேர்தல் கூட்டணியாக தமிழகத்திலே 234 தொகுதியிலே போட்டியிடுவதென்று முடிவு செய்துள்ளோம். நாளைய தினம் எங்களுடைய தொகுதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு வெளியிட உள்ளோம். எங்களுடைய கட்சியினுடைய அஜெண்டாவாக ஆட்சி ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளுடைய செயல்கள் சீரிய முறையிலே செயல்படாத காரணத்தினாலே இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்துள்ளோம். எங்களுடைய கொள்கை தேர்தல் அறிக்கையாக தமிழகத்திலே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதாக எங்களுடைய கூட்டணி சார்பாக நாங்கள் இங்கே உருவாக்கியுள்ளோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடை அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கூட்டணி கட்சிகள் செயல்படுத்திட உள்ளோம். நவோதய பள்ளிகள் தமிழகம் முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்த செயல்பாடுகளை எங்களுடைய கூட்டணி கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றால் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்துவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 100% இடஒதுக்கீட்டை அனைத்து சமூக மக்களுக்கும் பிரித்து வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இந்த கூட்டணியை நிறைவேற்றியுள்ளோம். 2 மாவட்டத்திற்கு ஒரு எய்ம்ஸ் இலவச மருத்துவமனை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். சுங்கச்சாவடி இல்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்க நாங்கள் பாடுபடுவோம். தமிழ்நாட்டிலே அரசாங்க வேலை தமிழர்களுக்கு மட்டுமே நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். தமிழகத்திலே ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் டாஸ்மார்க்கை எல்லாம் நாங்கள் வந்த உடனே மூடிவிடுவோம் என்றனர். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. எங்களுடைய கூட்டணி ஆட்சி மாபெரும் வெற்றி பெற்றால் தமிழகத்திலே சண்டே பார் என்ற முறையை கொண்டு வருவோம். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வைக்க வேண்டும். ஒரு நாள் 24 மணி நேரம் முடிந்தவுடனே அந்த கடையை சீல வச்சிருவோம். வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கடையை ஓபன் பண்ணுன்ற நடைமுறையை நாங்கள் கொண்டு வருவோம். விவசாய நலனை காக்க வேண்டும் என்பதற்காக
எங்க தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் பனைமரங்கள் இருக்கும். கல் இறக்கி தமிழகத்திலே கல்லை ஒரு உணவுப் பொருளாக நாங்கள் எங்க தமிழக மக்கள் அதை கொண்டு வந்திருக்கோம். கல்லை தமிழகத்தின் முழுவதும் இறக்கி விற்பனை பண்ண வேண்டும் என்பதை எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இங்கே நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆளும் அரசும் சரி, ஆளுகின்ற எதிர்கட்சியாக இருந்த அரசும் சரி, இது போன்ற பிரிட்ஜை தர, வாஷிங் மிஷினை தர, இது போன்ற போலியான ஒரு பிம்பத்தை இந்த தமிழகத்தில் உருவாக்க கூடாது. தமிழகம் 11 லட்சம் கோடியில கடல்ல தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியாக நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்றால் தமிழகத்தை மாற்றி காட்டுவோம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்திலே நடைபெறுகின்ற அரசு போக்குவரத்து கழகம் பல ஆயிரம் கோடி நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த அரசு சரி செய்வதற்கான நிலையை கொண்டு வர வேண்டும். நாங்க டோல்கேட்டெல்லாம் ஏன் மூடணும்னு சொல்றோம்னா, அரசாங்க பஸ்ஸுக்கு டோல்கேட் வாங்குறான். தமிழகத்துக்கு மத்திய அரசிலே நீட் என்பது இந்தியாவினுடைய அஜெண்டாவிலே உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக சட்டம் இயற்ற முடியாது. டோல்கேட்டுக்கு பஸ் கிடக்குது, இந்த பஸ் டோல்கேட் பணம் கட்டல அப்படின்னு அனுப்ப மாட்டான். 300-400 கோடிகள் டோல்கேட் பணம் அரசு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றோம்னா மத்திய அரசு தமிழக போக்குவரத்து கழகத்துக்கிட்ட டோல்கேட்டை வழங்க கூடாது என்ற விஷயத்தை மத்திய அரசை வலியுறுத்தி டோல்கேட் கட்டணங்களை எல்லாம் ரத்து செய்வோம். நாங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணலாம்.